டேய் கிளம்பிட்டேன்டா, சும்மா நைனன் கால் பண்ணாத வை. ஈவினிங் சீக்கிரம் வந்துருவல்ல? இல்ல மகிமா, ஆபீஸ்ல செம ஹெக்டிக் ஒர்க், வர லேட் ஆகும். எப்பயுமே இதை தான் சொல்ற. இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்ததா என்ன? மேனேஜர் கிட்ட சொன்னா கேப்பாரா? நீ தான் புரிஞ்சுக்கணும். ஒரு தடவைனா பரவாயில்ல, எத்தனை தடவை? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹே ஒரு நிமிஷம். என்னடி பண்ற? ஏய் ஆபீஸுக்கு டைம் ஆச்சுடி, போனை கொடு. ஒரே ஒரு மீனிங் மட்டும் பாத்துக்கிறேன். மீனிங் தெரியாம தான் புக் படிச்சிட்டு இருக்கியா? அப்படியே இவருக்கு மட்டும் எல்லா மீனிங்கும் தெரியும். சரி சரி, சீக்கிரம் பார்த்துட்டு கொடு. டேய் என்னடா பாத்து வச்சிருக்க? How to forget my first love? இல்ல, நேத்து நீ தூங்கிட்டு இருந்தியா, போர் அடிச்சது, அதான் எடுத்து சும்மா. போர் அடிச்சதா? அப்ப நான் உனக்கு போர் அடிக்கிறேனா? நான் அப்படி சொல்லவே இல்லடி. அப்படிதான்டா சொல்ற. என்ன லவ் பண்ணும்போது என்ன சொன்ன? அவளை மறந்துட்டேன்னு சொன்னேன். அவளை மறந்துட்ட, அவ நினைப்பே வராதுன்னு தானே சொன்ன. ஆனா இன்னும் அவ நினைப்பு உனக்குள்ள இருக்குல்ல? இல்ல இல்ல, மறந்துட்டேன். நீ தூங்கிட்டேனா உன் நினைப்பு எங்க வேணா போயிடுமா? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, மொபைல கொடு. ஏய் குடு. மகிமா வேணாண்டி. குடுன்னு சொல்றல. பார்த்தா தினமும் சண்டை தான் வரும். நான் பார்க்கணும், குடு. வேணா சொன்னா கேளு, சண்டை தான் வரும். மகிமா வேணாம் சொல்றல. நீ என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்க நான் பார்க்கணும். சொன்னா கேளு, அத பாத்தினா தேவையில்லாம நமக்குள்ள சண்டை தான் வரும். பரவாயில்ல. பொண்டாட்டி தொல்லையிலிருந்து தப்பிப்பது எப்படியா? நான் உனக்கு தொல்லையாடா? என் ஃப்ரெண்டு அவன் சர்ச் பண்ணான். உன் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்ததா நீ இதெல்லாம் பண்றியா? இப்ப என்ன பார்த்தாலோ எப்படி எப்படி? முந்தா நேத்து நைட்டு நான் டிஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் யாருக்கும் தெரியாம மேல வந்து உன் போன் எடுத்து சர்ச் பண்ணானாடா. ஏன்டா ஏன்டா அப்படி புழுகுற? இவ்வளோ கரெக்டா கேட்டினா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பேசினேன், ஆனா இப்போ நான் உனக்கு தொல்லையா தெரியறல. சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் அப்படி சொல்லுவேனா? அப்படிதான்டா நடந்துக்கிற. போதுண்டி, நான் ஆபீஸ் போகணும். போனை கொடுத்துறேன். முடியாது, நான் எல்லாத்தையும் பார்க்கணும். ப்ளீஸ் அதெல்லாம் பார்க்காதடி மகிமா. ஏய் சொன்னா கேளு. ஐயோ புரிஞ்சிக்க மாட்டல மகிமா. இங்க பாரு, ஆபீஸ்லாம் போகணும், ரொம்ப டைம் ஆச்சுடி. ஹலோ ஐயம்மா, என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் பார்க்கணும். ஐயோ எவ்வளவுலாம் என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கியோ தெரியல. இல்லடி மகிமா, நான் சொல்றது கேளுடி. கேளுடி கேளுடி கேளுடி. ஏய் கதவை திறடி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல சபரி. ஒருவேளை அதை பார்த்திருப்பாளோ? ஏய் கதவை திறடி. என் மூஞ்சிலே முடிக்காத, ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பு. அது எல்லாருமே பாக்குறதானடி, இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? கதவை திறடி. என்ன சைலண்டா இருக்கா? ஏய் இதுக்கெல்லாம் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதடி. கதவை திற, பேசிக்கலாம் சரியா? தப்பான முடிவா? என் பர்த்டே அன்னைக்கு ஒரு கோட் அமிச்சல்ல, அத சொல்லு. the day of full. ஏண்டி அடிச்ச? எப்படி சொல்ல முடியும்? நீயா யோசிச்சிருந்தா சொல்லிருப்ப. கூகுள் தானே யோசிச்சது. இதுக்கு நீ வெறும் HPDன்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. நைட்டு ஃபுல்லா எனக்காக யோசிச்சு அமிச்சேன்னு சொன்னல. என் பர்த்டே அன்னைக்கு கூட நீ என்னை ஏமாத்திட்டல. ஏய் நான் போட்டதாண்டி கூகுள்லயே போட்டுருக்காங்க. பேசுவடா பேசுவ. இப்படி பேசி பேசிதானே என்ன ஏமாத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏமாத்திட்டனா? என்னடி பேசிட்டு இருக்க? அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லன்னு. நான் தான் கேட்கல. எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா? என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போன் கொடு, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. கொடுக்க முடியாது. போன் இல்லாமலே ஆபீஸ் போய் தொலை. எங்கடி போற? போன் கொடு, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. ஏய் கிட்ட வந்த. ஏய் இரு இரு இரு. ஏய் காஸ்ட்லியான போன்டி. இப்போ என்னடி பாக்குற? அதான் நிறைய வச்சிருக்கியே பாக்குறதுக்கு. ஏன் அப்படி பாக்குறா? இப்போ என்னன்னு தெரியலையே. குடிகாரனாடா நீ? குடி
பணியாரனா? என்னடி சொல்ற? என்னைக்காவது நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து பாத்திருக்கியா? என்னடி பேசுற? அப்புறம் எதுக்கு வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் சரக்கு எதுன்னு சர்ச் பண்ணிருக்க? அது குடிக்கத்தான் முடியல, சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்தேன். குடிக்கணும்னு எண்ணம் இருக்கிறதுனால தானே சர்ச் பண்ணிருக்க. அதோட ரேட்டை பாத்தியாடி? 16 லட்சம். அதை வாங்கி குடிக்கிற நிலைமையில நான் இருக்கேன். லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. என்னமா யோசிக்கிறா? போனை கொடு. ஆனா எதுக்கு சர்ச் பண்ண? இல்ல, நீ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க. நீ குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு அடிப்ப, கொடுமைப்படுத்துவ. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பாத்துக்கு நான் இதெல்லாம் அனுப்ப வைக்கணுமா? புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்னென்னமோவா? நீ பண்ணதான்டா பேசுறேன். சரி சரி விடு, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. போனை கொடு, நான் போறேன். ஏய் ப்ளீஸ் டி, ஏய் ப்ளீஸ் 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 என் போனை கொடு. என் போனை கொடு, ஆபீஸ் பண்ணி. ஐயோ, இங்க இருந்தா தானே புடுங்குவ. ஐயோ, சொந்த வீட்லயே கபடி ஆட வச்சிட்டாளே. அடியே மகிமா, இரு இரு இரு. நீ கிட்ட வந்த போன் இதுக்குள்ள போடுவேன். இரு இரு இரு, உள்ள போட்றாதடி. என்னடியும் பிரச்சனை? இன்னும் நீ என்னெல்லாம் பண்ணிருக்க நான் பார்க்கணும். அதுல ஒண்ணுமே. நீ இவ்ளோ பதட்டமா வர? என்ன, யார் கூடயாவது தொடர்புல இருக்கியா? எது எது எது? நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? புருஷன்டி நானு. நான் உன்னை நம்ப மாட்டேன். அப்புறம் எதுக்கு அவ்வளவு பதட்டமா அங்கிருந்து ஓடி வர? காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இன்டர்வியூ இருக்கு, மீட்டிங் இருக்குன்னு. வெளியே அனுப்பி விடாம ஏதோ வச்சிருக்க போன்ல. அதுல ஒண்ணு இல்லடி. இப்போ என்னடி? ஆபீஸ்ல நீ என்ன வேலை பாக்குற? என்ன ஏதோ நேத்து கல்யாணம் ஆன மாதிரி பேசுற? நான் என்ன வேலை பார்க்கணும் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியல, சொல்லு. ஆபீஸ் போவேன், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன், இமெயில் அனுப்புவேன், கிளையண்ட்ட பேசுவேன், அவ்வளவுதான். நீ கிளையண்ட் மீட்டிங்ல இருந்தியா இல்ல கிரிக்கெட் மீட்டிங்ல இருந்தியா? கிரிக்கெட்டா? என்ன பேசுற? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிரிக்கெட் ஸ்கோர் பாத்துர்க்க. ஏண்டா ஒரு பால்க்குமா ஸ்கோர் பாப்ப நீ? என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆபீஸ்ல பிஸியா இருப்ப, கால் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் அது பண்ணி எத்தனை தடவை கேட்டிருப்பேன். இப்பலாம் என்ன சொல்லுவ? நான் வர்க்ல ஃபோக்கஸ்டா இருப்பேன், அந்த நேரத்துல உனக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியாதுன்னு எத்தனை வாட்டி என்கிட்ட கத்திருப்ப. ஒரு நாள் ஃபுல்லா உன்னால கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்க முடியுது, ஆனா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்ப முடியலல. எனக்கு மேல பாசமே இல்ல சபரி. போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி பேசுற? கிரிக்கெட் நீயும் ஒண்ணா, அதோட ஏன்டி நீ இத கம்பேர் பண்ற? போச்சு போச்சு, நான் உன்கிட்ட நல்லா ஏமாத்திட்டேன். என்னால இந்த பிரஷர் தாங்க முடியல. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். டிவோர்ஸா? ஆமா. அப்போ இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. சூப்பர்டா சபரி, சூப்பர். செம்ம மாஸ்டர் பிளான். நல்லா இருக்கு, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னால சத்தியமா முடியலடி. என்னாலயும் தாண்டா முடியல. காலையில இருந்து இத பார்த்து எனக்கு தான் பிரஷர் ஆகுது. சரிடி, நான் இன்னைக்கு மீட்டிங் போல. உட்கார்ந்து பேசுவோம். போ. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? காலையில இருந்து எதுக்கு என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் என்கிட்ட இவ்ளோ விஷயம் மறைச்ச? மறைச்சனா? ஓ, திரும்ப வேற சொல்லணுமா? தெரியாதனமா நான் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டேன். அதோட பெரிய தப்பு அது உங்கல்ல தெரியற மாதிரி வச்சிட்டேன். தெரியாதனமா தான் போன் எடுத்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுவாங்களா? என்ன பாக்குற? இன்னும் இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்கியோ பார்த்தா தானே தெரியும். மறுபடியுமா? சரியான மக்க பிளாஸ்டரியாடா நீ. ஏன்? டுமாரோக்கு கூடவா ஸ்பெல்லிங் தெரியாது? அதெல்லாம் அப்போ, இப்பலாம் தெரியும். எங்க சொல்லு பாப்போம். TYMMROW. அடச்சே, டுமாரோ கூட மீனிங் தெரியாத நீ கீழ நான் மீனிங் பார்க்கிறதுக்கு என்ன திட்ற? உனக்குலாம் எவன்டா ஐடி கம்பெனில வேலை கொடுத்தான்? என்கிட்ட பேசி ஏமாத்துன மாதிரி அங்க HR கிட்டயும் பேசி ஏமாத்திருப்ப போல. ச்சே, இன்னும் எத்தனை பேர் தான் இப்படி ஏமாத்திருப்பியோ? என்கிட்ட இவ்வளவு பேசுறல, உன் போனை கொடு, நான் பாக்குறேன். குடு. உனக்கு எதுக்கு போன் எல்லாம்? உட்காரு. நீங்களும் இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் போனை எடுத்து பார்த்து ஏதாச்சும் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிருங்க. போன் எடு. ஹே சி தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்டா. ஏச்சி, என்ன கருமத்திரி அம்சு தோல்ச்ச? ஹே, கவிதாடா. என்ன கவிதை? படி.
நீ படிச்சா ஒரு ஃபீலிங்கோட படிக்க மாட்ட. நானே உனக்கு சொல்றேன். சொல்லு. அடியே வாமா, என் பக்கம் கொஞ்சம் வாமா, உன் மனசை எனக்கு தாமா, நான் தான் உன் வருங்கால மாமா.